தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் வழங்கக்கூடிய உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சிக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து எலிஜிபிளாக இருக்கும். குரூப் சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்க்கெலாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அனைத்து பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன்ஸ் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித தேர்வும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 63,200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சேலரி தருவதை அறிவிச்சிருக்காங்க. சில ஜாப்ஸை பொறுத்து உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். பட் இருந்தாலும் 63,200க்கு மாத சம்பளம் கிடைக்குது அப்படின்ற போது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 22/12/2024 சாயந்தரம் 5:30 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆர் எனி டிகிரி இது ரிலேட்டடாக நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி, இல்லை ஐடிஐயோ டிப்ளமோ இது ரிலேட்டடாக நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் மேல் ஃபீமேல் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்னு தனியாக கொடுத்துருப்பேன். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் பார்ட் டைம் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போகிறது ஃப்ரீ தான். முடிஞ்சளவு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ என்ன விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் எவ்வளோ சேலரி அப்படின்றத வந்து தெளிவாக பார்த்துடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 விதமான ஜாப் வேகன்சி ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வேகன்சி கிடையாது, ஜாப் போஸ்டிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா 9 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட்லேருந்து வந்துடலாம். ஓகேவா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட்மேன் மேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18,000 சேலரி ஆரம்பித்து 66,000 வரைக்கும் 56,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்டிஎஸ் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஜாப்பும் இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதற்கு உங்களுக்கு 18,000 ஆரம்பித்து 56,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்டர் டெக்கரேட்டர் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு 19,000 63,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்பெண்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 19,000 63,000 வரைக்கும் சேலரி. நெக்ஸ்ட்டு ஃபயர்மேனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 19,000 63,000 வரைக்கும் சேலரி. டெலி ஆப்ரேட்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 19,000 63,000 வரைக்கும் சேலரி. சிவில் மோட்டார் டிரைவர் ஓஜி ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா 19,000 63,000 வரைக்கும் சேலரி. ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி 19,000 63,000 வரைக்கும் சேலரி. மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 29,000 92,000 வரைக்கும் சேலரி. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேக்கேஜ் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாப் போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்ற போது ஸோ அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஜாப் போஸ்டிங்கோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஈஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன், நார்த்தன் ரீஜன் அண்ட் சவுத்தர்ன் ரீஜன், சவுத் வெஸ்ட் ரீஜன், சென்ட்ரல் ரீஜன், சென்ட்ரல் ஈஸ்ட்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்திங்கன்னா இந்த ஜாப் போஸ்டிங்கான ரீஜன் வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் நம்ம சவுத்தர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்கல, அந்த சவுத்தர்ன் ரீஜனில் தான் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற போது தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே உங்களால் ஒர்க்கும் பண்ண முடியும். ஓகே நண்பா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு இந்த சைட்டு தான். இது கவர்மெண்டோட அஃபிஷியல் சைட் அப்படின்ற போது நீங்கள் பயப்படாமல் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் மிஸ்டரா இல்லை மிஸ்டர்ஸா, அதாவது நீங்கள் ஆண்களா பெண்களா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதோட உங்களோட ஃபுல் நேம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட மிடில் நேம் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் உங்களோட லாஸ்ட் நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இயர் மந்த்து டே இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதரோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை இந்த பாக்ஸ்குள்ளேயும் நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல சின்ன கேப்சா மாதிரி சில வேர்ட்ஸோ லெட்டர்ஸோ வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கும் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்கன்றது கிடையாது. மேபி வேறு மாதிரி கூட உங்களுக்கு வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டர்ஸ் அப்படியே பார்த்து இந்த பாக்ஸ்க்குள்ளே எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் லாகின் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த நேம் கொடுத்தீங்களோ அந்த நேமை ப்ராப்பராக கொடுத்துட்டு இதில் இருக்க கேப்சாவை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தாலே போதும். இதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அவங்க என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் சொல்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதில் எந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ஜாப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்க, அந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கான பேக்கேஜ் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, நீங்கள் எந்த லெவலில் என்ன சேலரி வாங்க போகிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த 92,000 63,000 63,000 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 7க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் 5 லெவல் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெவல் 2 அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் பேக்கேஜ். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷராக அதாவது ட்ரெயினியாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன சேலரியோ அதோட இது வந்து இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு அதிகபட்சமாக லெவல் 7 வரைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய சேலரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க, ப்ரோ 2 சேலரி போட்டிருக்காங்களே அது எந்த சேலரி அப்படின்றத நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதற்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங்கான சேலரி. அதற்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு வழங்கக்கூடிய சேலரி. இந்த சேலரிக்குள்ளே உங்களுக்கு எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போது நீங்கள் எந்த லெவல் அப்படின்றத வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலில் நீங்கள் எந்த லெவலில் வரீங்களோ அந்த லெவலுக்கு எவ்வளோ பேக்கேஜோ அந்த பேக்கேஜ் இந்த 29,000 92,000 19,000 63,000 இந்த லெவலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜும் கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்களும் 1க்கு 2 டைம் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா லிங்கும் டீட்டெயில்ஸாக ப்ராப்பராக இருக்குது. 22/12/2024 சாயந்தரம் 5:45க்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.